ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட் கொஸ்டின்கான ஆன்சர் செக்ஷன் இது. ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 2 நாட்கள் நம்ம ப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கடந்த 2020லேருந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் போன வாரத்தில் 2 நாட்கள் கண்டக்ட் பண்ணதில் சில நேயர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் வீடியோவை தான் இதை பார்த்துக்கணும். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, ஸோ நம்ம இலவசமாக தான் பார்த்துட்டு வரோம். சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கும் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் பங்கு பெற்று உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி கேள்விகள் 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த வாரத்தில் யார் யார் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ முதல் நேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரவீன்குமார் கேட்டிருந்தாருங்க. பிரவீன்குமார் என்ன கேட்குறாருன்னா, பிரவீன் 16/9/97 4:15 AM வெள்ளூர். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆர் அப்ராட் ஜாப், இந்த ஜாப் எனக்கு எது நல்லா இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதா ஜாபுக்கா அப்படிங்கிற மாதிரி கோடிகளில் சம்பாதிக்க முடியுமா, 6-8 பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இவருடைய ஜாதகம் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பாருங்க. எஸ், இதுதான் சார் அவருடைய ஜாதகம். 16/9/97 4:15 AM வெள்ளூர். ஜாதகம் சிம்ம லக்னம், கும்ப ராசி, நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதம். இப்போ நடக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை போகுது. ஸோ சனி தசையில் சுக்கிர புத்தி போன 2024 ஸ்டார்டிங்லேருந்து 2027 வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர புத்தி தான் போகுது. இந்த சனி தசை என்ன பண்ணும், சனி உங்களுக்கு 6-8ஓட பரிவர்த்தனையில் நிற்கிது. அதனால தான் இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடம் தொடர்பு இருக்குது. அப்போ இது விபரீத ராஜயோகம்ல இந்த அடிப்படையில் நல்லா இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க சார். இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிறது சனி 6 மற்றும் 7வது பாவகாதிபதி, இந்த லக்னத்திற்கு 6வது பாவகாதிபதி கெடுபலனை தரணும். ஆனா அங்க வக்ரம் ஆகி நிற்கிறதுனால அந்த கெடுபலங்கள் ஃபில்டர் ஆகப்படுகிறது. அப்ப இந்த 6வது பாவகாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று தசாபுத்தி நடத்துனுச்சுன்னா நன்மை தான் கொடுக்கும், பெரிய அளவுல கெடுதல் கிடையாது. என்ன நன்மை? சனி உத்தியோகம், குரு பணம் மரியாதை. அப்ப இந்த ரெண்டத்தையும் இந்த சனி திசை கொடுப்பாரு, குரு தசையும் இதே போன்ற அமைப்புல கொடுப்பாரு. ஆனா 8ஆம் இடத்தோடு தொடர்பு, அப்ப வெளிநாடு வெளிமாநிலம் அப்படிங்கிற அமைப்பை அதை காட்டுது. சரி, அப்ப விபரீத ராஜயோகம் இங்க வேலை செய்யுதா? எஸ், வேலை செய்யுது. எதனால வேலை செய்யுது? சனி வக்ரமாங்கிறதுனால இங்க வேலை செய்யுது. குரு வக்ரம் இங்க சிறப்பு. ஏன்? குரு நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போறாரு. அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு 6-8 பரிவர்த்தனை, 6-8 அந்த விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படியே பொருந்ததுன்னு சொல்லலாம். சரி, அந்த ஒரு பாயிண்ட் கிளியர். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வெளிநாட்டு ஜாபாங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ பாருங்க, நடந்துட்டு இருக்கிறது சனி தசையில் சுக்கிர புத்தி. சுக்கிரன் வாங்கின சாரம் ராகு சாரம் தான் வாங்கி நிற்குது. ராகு உங்களுக்கு கும்பத்தில் சூரியன் புதனோட சேர்ந்து நிற்கிறார். ஸோ அதனால இது வெளிநாடுங்கிறதான் காட்டுது. இங்கே காலகட்டம் நீங்கள் வெளிநாட்டு போக்குவரத்து, வெளிநாடு ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுதே தவிர பிஸ்னஸ்ங்கிறது இல்லை. ஒன்று. அடுத்ததாக கோடீஸ்வர யோகம், அதெல்லாம் அசால்ட்டாக கிடைச்சிரும் சார். இது எப்போ நடக்கும்? புதன் தசையில் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்? 2-11வது பாவகாதிபதி சந்திரனுடைய பார்வை நிற்கும் போது வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல காசு பணம் புழக்கம் உங்களுக்கு வந்தானுங்கிறது தான் அதனுடைய அமைப்பு. பார்ட்னர்ஷிப் மூலமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால புதன் திசை மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். சரியா? ஸோ அதனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு இன்னைய காலகட்டம் வேண்டாம். இப்போ நீங்கள் உத்தியோகம் தான், அது வெளிநாட்டு உத்தியோகம். ஓகே, நன்றி. அடுத்ததாக விக்ரம் ஆதித்யன் என்ன கேள்வி கேட்டிருக்காரு சார், திருமணம் துல்லியமாக எப்போது, எப்போது, எந்த டேட் ஆஃப் பர்த்ல 2000த்துல பிறந்திருக்காரு, துல்லியமா எப்போது, நான் இந்த 2 மாசத்துலன்னு சொல்லுவேன். இந்த காலகட்டம் திருமணத்திற்கான காலகட்டம் அவருடைய கிரக சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு இருக்கு சார். கன்ஃபார்மா பொண்ணு வந்துச்சுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா இதுக்கு இடையில இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எந்த ஒரு இன்டர்லாக்ஸ் எதுவுமே இல்லாம அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஓகேவா? நீங்க துல்லியமா கேட்குறீங்க. துல்லியமாக திருமணத்திற்கான காலகட்டம் ஒரு மனிதனுக்கு 30-40 தடவை வரும். அது எந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க, எந்த ஏஜ்ல நீங்க அதை சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் அது திருமணமாக மாறுது. இல்லைன்னா அது வெவ்வேறு விதமான பலன்களாக போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே,
அதனால அதை நீங்க பார்த்துக்கணும். இப்ப திருமணத்திற்கான காலகட்டம் வருதா? எஸ் வருது அப்படின்னு சொல்லுவேன். அது திருமணமா கன்வெர்ட் ஆகுதா ஆகலையாங்கிறது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய வீட்டு சூழ்நிலை, அதெல்லாம் வச்சுட்டு தான் பேச முடியும். ஜாப்லெஸ்ஸா இருக்கிறீங்க, ஆனா திருமணத்துக்கான காலகட்டம் வந்துருச்சு, யார் பொண்ணு தருவா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால அப்ப எங்க விரயமாகுது, திருமணத்துக்கான காலகட்டம் விரயமாகுது அப்படிங்கிறது அதுக்குள்ள சூட்சுமமாக ஒரு பலன் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? விக்ரம் ஆதித்யன் என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில் செய்யலாமா, ஏஐ தொழில் பண்ணலாமாங்கிறார் கேட்டிருக்காரு. ஆர் எனி அதர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு 27/5/2000 12:15 இரவு பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. கும்ப லக்னம்னு போட்டிருக்காரு. லக்னம் சந்தில நிக்குதுங்களா அவங்க ஜாதகம் பார்த்துடலாம். 27/5 மே மாதம் 2000. சரி, 27/5/2000 12:15 AM பெருந்துறை. சார் 12:15 கரெக்ட் தானா? என்ன பார்டர்ல விழுந்தாலோ அல்லது இரவு 12லேருந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில, அதாவது விடிய காலை 6 மணி வரைக்கும் பிறந்துட்டாங்கனாலே ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகணும். சரி, ரைட். கும்ப லக்னம் கும்ப ராசி தான் உங்க ஜாதகம். இந்த ஸ்கிரீன்ல எடுத்துறேன். அதற்கப்புறம் உங்க ஜாதகத்தை பத்தி பேசலாம். சரி, இதான் உங்க ஜாதகம் சார். கும்ப லக்னம் கும்ப ராசி, நட்சத்திரம் சதயம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தசை இவருக்கும் போகுது. சனி தசை சனி புத்தி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஜாதகத்தில் சனி எங்க அமர்ந்து நிற்கிறார்? சனி நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகிறாரு. ஸோ குருவோட இணைந்து, குருவுக்கும் சனிக்கும் இடைவெளி எவ்வளவு இருக்கு? 2 ஒரே டிகிரி. சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ அதனால மாற்று கருத்து கிடையாது. சனி வாங்கின சாரம் சூரியன் சாரமா? ஆமா, கிருத்திகை 1ஆம் பாதத்துல உட்காந்து நிக்குது. அதனால சிறப்பா இருக்குது. சனி தசை சனி புத்தி சூரியன் சாரம் வாங்கி சந்திரனுடைய பார்வைக்கு இப்ப இதுவே திருமணத்திற்கான காலகட்டம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இது சனி தசை சனி புத்தியே திருமணத்திற்கான காலகட்டம். ஆனா வரன் எப்படி வரும்? உங்களுக்கு பிடிக்காத அளவுல வரன் வந்துட்டு இருக்கும். திருமணத்துக்கான காலகட்டம் துல்லியமா சொல்றீங்க. திருமணம் எப்போதுதான் கேட்டிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வெல் செட்டில்டான, எல்லாம் படிச்சிருக்கக்கூடிய, எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி, சொந்தக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இது மாதிரியான திருமணம் எப்பொழுதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா தான் இன்னும் இன்டெப்தா போய் பார்க்கணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டிவிஷன் எதெல்லாம் இருக்கு, இதனாலதான் திருமணம் தள்ளி போகுது, தடையாயிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. ஓகே, அப்ப இது சனி தசை சனி புத்தி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து திருமணத்திற்கான காலகட்டம். ஆனா வரன் வருமா? வரன் வரும். ஆனா எப்படி வரும்? உங்களுக்கு பிடிக்காத அளவுல வரும். ஆனா திருமணத்திற்கான காலகட்டம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக ஏஐ தொழில் நான் பண்ணலாமா? உங்க ஜாதகத்தில் புதன் பலமா தான் இருக்கிறாரு. புதன் உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கார். சூரியன் 11, புதன், சனி தசை சனி, அடுத்தது புதன், கேது. நீங்க வந்து டெக்னாலஜி ஓரியன்டா போங்க. வருது, சுக்கிரனுடைய தொடர்பு வருது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் வருது. ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் அதெல்லாம் பண்ணலாம். ஏஐ டெக்னாலஜினா ஏஐங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அது எப்படி ஒர்க் பண்றாங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியா, இல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ஒரு எம்பெடட் ப்ரோக்ராம் பண்ண ஒரு 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 ப்ராடக்ட்ஸ் மாதிரி நீங்க பண்ண போறீங்களா? இங்க ப்ராடக்ட்ஸ் மாதிரி வருதுங்கிறத நான் சொல்றேன். சரியா? இங்க எம்பெடட்னு உள்ள வந்துருச்சுனாலே அங்க ஏஐ உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம மனிதனாக மேனுவல் இல்லாத ஒவ்வொரு பொருளும் ஏஐல இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யுது. அதுல மினியேச்சரா வேலை செய்தா, மேக்சிமைஸ்ல வேலை செய்தாங்கிறதா முக்கியம். இப்ப அந்த தொழில் உங்களுக்கு வருது. அது முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக மட்டுமா? இல்ல, ஹார்ட்வேரும் சேருது, எலக்ட்ரானிக்ஸும் சேருது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதனால மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான ஒரு ப்ராடக்டாக வருது. நடந்துட்டு இருக்கிற சனி தசை சனி புத்தி, சனி செவ்வாய் வீட்டில் அமர்ந்து அவரும் சுக்கிரனோடு, சனி வாங்கின சாரம் சூரியன், அவரும் உங்களுக்கு சுக்கிரனோடு. ஸோ எல்லாமே சுக்கிரனோட தொடர்புல உட்கார்ந்துருக்காரு. இங்க சுக்கிரன் ராஜ யோகாதிபதி. அதனால உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? சாஃப்ட்வேர் அப்ப வராதா? சாஃப்ட்வேரும் வரும் சார். அதை விட இது நல்லா இருக்குது. சனி திசை உங்களுக்கு சனி சூரியனோட வீட்டில் அமர்ந்து குருவோட ஒரே டிகிரில இணைஞ்சதுனால மிக சிறப்பா இருக்கும். உங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா மட்டும் கவனமா பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அதனால திருமணத்திற்கான காலகட்டம் இதோ இதுதான். ஆல்ரெடி நீங்க ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தா கூட இன்னைய காலகட்டம் சரியில்லை, மியூச்சுவல் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருக்குது. திருமணம் மியூச்சுவலாக நீங்க பாக்குறதா இருந்தா கூட
வரன் இப்படித்தான் சார் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரியா? ரைட், நன்றி. அடுத்ததாக நந்தகுமார் சுவாமியப்பன், ஐயா வணக்கம், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும், கொஞ்சம் தெளிவாக கூறவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5795 5795. ஓகே, சரி. 5795 காலை 9:55 காலை 9:55 AM. ஓகே, ஆமா, கரூர். கரூர், தமிழ்நாடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும்? இந்த இப்ப இவருக்கு சொன்னேன். இப்ப இவரோட ஜாதகத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இந்த பேர் என்ன, ஆதித்ய, சாரி அது பேர் என்ன சார், சரிங்க, விக்ரம் ஆதித்யன். இப்ப அவரோட ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல அழகான ஒளி பொருந்திய ஒரு சிரிச்ச மூஞ்சோட இப்படிங்கிற கேட்டகரியில வரன் வரும். அப்ப இப்படித்தானே வரணும், அப்புறம் என்ன நீங்க மாத்தி சொல்ற நல்லா இல்லாத ஒரு வரன் அப்படி. அப்ப எந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? சோ இப்ப சிம்பிளா சொல்லப்போனா, டோனி ஜெயிச்சாரு, டோனி கிரிக்கெட்ல ஜெயிச்சார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரா? இல்ல, இந்த காலகட்டத்துல இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சார், இந்த காலகட்டத்துல இந்த IPL ஜெயிச்சார் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப மாறுது. அப்ப இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் ஜெயிக்கலங்கிறது ஒளிஞ்சிருக்கு. அது மாதிரி ஜாதகத்தில் இந்த பலன், இவருக்கு திருமணம் வரக்கூடிய வரன் தி பெஸ்டா இருக்கணும் விக்ரமாதித்யனுக்கு, அது பலன். ஆனா இந்த காலகட்டம் இவருக்கு வரன் இப்படித்தான் வரும், ஆனா திருமணத்துக்கான காலகட்டம். அதனாலதான் நான் திருமணம் துல்லியமாக எப்போதுன்னா இப்பவும் திருமணத்துக்கான காலகட்டம், ஆனா வரன் இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அப்ப அதுல சப்டிவிஷன் நல்லா பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க உள்ள போட போடதான் அடுத்த இதுக்குள்ள போக முடியும். அதற்கான சூழ்நிலை இருக்கா? அப்ப நம்ம ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போதுதான் அது ஏன், என்ன, எப்படி, சரி இப்ப இந்த காலகட்டம் பண்ணுங்க சார், இது வேணாம் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியும். சரி, இப்ப நந்தகுமார் சுவாமியப்பனுக்கும் அதே மாதிரியான கேள்வி, எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இதுதான் அவருடைய ஜாதகம். சேம், இவரும் சிம்ம லக்னம் அண்ட் கன்னி ராசி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தசை தான் போகுது. ஸோ ராகு தசையில் சுக்கர புத்தி 2026 மே மாதம் வரைக்கும் ராகு தசையில் சுக்கர புத்தி தான் போகுது. ஸோ சுக்கரன் உங்களுக்கு சூரியனோடு அஸ்தங்கமா, சுக்கரன் 6, சூரியன் 18, சுக்கரன் புதனும் பரிவர்த்தனை நல்லா தான் நிக்குது. அப்புறம் என்ன, ஸோ இந்த சுக்கர புத்தியில் தான் திருமணத்திற்கான காலகட்டம். எகேன் நான் மறுபடியும் சொல்றேன், இதே ஜாதகத்திற்கு திருமணத்திற்கான காலகட்டம் எப்ப, 2023 சுக்கரபுத்தி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து திருமணத்திற்கான காலகட்டம் தான். அப்புறம் ஏன் சார் திருமணம் வரல? திருமணத்திற்கான வரன் இவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். இப்ப இவர்கிட்ட சுக்கரபுத்தி வந்த உடனே, சார் எனக்கு வரன் எப்படி சார் வந்துச்சுன்னா சொல்லுவாரு, சார் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை சார், கொஞ்சம் கம்மியாக தான் சார் வருது அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லுவாரு. அப்ப காலகட்டம்னா அதை நிர்ணயிக்குது. உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கோச்சாரம் தான் டிசைட் பண்ணுது. ஆனா ஜாதகத்துல இந்தந்த பிராப்தம்லாம் இருக்குங்கிறத ஜாதகம் சொல்லும். நீங்க இப்படிப்பட்ட கேரக்டர், உங்களுக்கு இப்படிப்பட்ட அம்மா கிடைப்பாங்க, இப்படிப்பட்ட அப்பா கிடைப்பாங்க, உங்களுக்கு இந்த யோகம் கோடீஸ்வர யோகம்லாம் இருக்குது, ஜாப்ல நல்ல மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது எந்தெந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார், அது உண்மையிலேயே கிடைக்கிறதா இருந்தா அந்த கேட்வேலாம் கரெக்டா ப்ராப்பரா ஓப்பனா இருக்குதா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, சரியா, இதெல்லாம் பார்க்கணும். வெயில் காலம் தான், வெயில் தான் அடிக்கும்னு சொல்லுவோம். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கே, விதிவிலக்கா இருக்குல்ல, அது மாதிரி பலன்கள் ஜோதிடத்தில் கிரக நிலையின் அடிப்படையில் தான் சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதனால அதன் அடிப்படையில் தான் தனிநபருடைய ஜாதகமும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதனால இவருக்கு சுக்கர புத்தி வந்ததுலேருந்து திருமணத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு. ஆனா வரன் சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல, தடையாயிட்டே இருக்கணும், பிடிக்காத ஒரு வரன் இப்படிங்கிற கேட்டகரி தான் வருது. அதில் ஏஜ்டு பீப்புளா வருவாங்க. சரியா? இந்த மாதிரியான வரன் தான் வந்துகிட்டு இருக்கும். இன்னைய காலகட்டம் எப்படி இருக்கு? எகைன் மறுபடியும் அதே போன்ற அமைப்பு தான். வேற்று மதம், வேறு இனம், இது போன்ற அமைப்புகளையும் வரன் வருவதற்கான அமைப்புகள் காட்டுது. சரியா? ஆனா வரன் எப்படி இருக்கும், இவருக்கு வரக்கூடிய வரன் இன்னைய காலகட்டம் வருதா அப்படின்னா கூட கொஞ்சம் அழகு விலகெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டாம். ஏன்னா 30 தாண்ட போறீங்க நினைக்கிறேன். 25 ஜூலை 5 வந்துச்சுன்னா 30 தொட்டிங்க. ஓகே, 31க்குள்ள போறீங்க.
ஸோ அதனால கவனமா இருங்க. 30+ தாண்டுது. இனிமேலும் இன்னைக்கு நல்ல காலம் பார்த்து தான் இன்னும் பெஸ்ட்டான காலகட்டம். அது உங்களுடைய விருப்பம். அதனால தான் ஜோதிடர் அதுக்குள்ள தலையிட மாட்டாங்க. ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் போவாங்க. பெஸ்ட்டான காலகட்டம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் வருது. அப்ப அது வரைக்கும் நான் உட்காந்துருக்குதா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் தான். ஆனால் வரன் இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொன்ன அதே பலன் தான் நான் சொல்றேன். ஸோ அதனால வேறு மதம் வேறு இனம் இது போன்ற அமைப்புகளையும் உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பை காட்டுது. ஆனால் குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பயப்படாதீங்க. புதன் உங்களுக்கு பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறார். 2ஆம் பாவக அதிபதி புதனுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. அவர் பரிவர்த்தனை ஆனாலும் ஆட்சி ஆகிறாரு. இந்த இடத்துல சனியினுடைய பார்வை பார்க்கவே இல்லை. சனி 0 டிகிரி, புதன் 28 டிகிரி. ஸோ அதனால பயப்படவே வேண்டாம். ஸோ என்னதான் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கே, குரு பார்த்த சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்படியே பார்த்தாலும் சனி 1 டிகிரி, சனி 1 டிகிரி உள்ளதான். அப்பதான் பூரட்டாதி 1ஆம் பாதத்துல உட்கார்றாரு. சந்திரன் 10 டிகிரி நிக்கிற, அஸ்த நட்சத்திரம் நிக்கிறார். ஸோ அதனால அதுவும் பெரிய அளவுக்கு கெடுதலை பண்ணாது. ஸோ 2வது பாவகத்தில் சனி பார்வை குடும்ப வாழ்க்கையை கெடுக்குமா? கெடுக்காது சார். 2வது பாவகாதிபதி பலமா நிற்கிறார். குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக போகும். பயப்பட வேண்டாம். வாழ்க்கை வரன் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்குங்க. வேற்று மதம் வேற்று இனம் இது போன்ற அமைப்புகள்லையும் வரன் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நன்றி. ரைட். ஸோ இந்த 3 நேர்கள் தான் இந்த வாரத்தில் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் 1 ஹவர் நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதற்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணுங்கள். நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். ஃபீட்பேக்ஸ் நிறையா கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். புது நேர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.